வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்ருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ளே எழும் கேள்விகள், அதற்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலைங்க. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமசிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, கடக ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய விடியலை சந்திக்க தயாராக இருங்கள். ராசி மண்டலத்தின் 4வது ராசியான கடகத்தில் பிறந்த நீங்கள் சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். உலகத்திலேயே மிகவும் மென்மையான இதயம் கொண்டவர்கள் நீங்கள்தான். மற்றவர்களின் துன்பத்தை கண்டு துடிக்கும் உங்கள் குணம் பல நேரங்களில் உங்களுக்கே சுமையாக மாறியிருக்கலாம். சமீப காலமாக உங்கள் மனதில் ஒரு விதமான பாரமும், எதை செய்தாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லாத நிலையும் நீடிக்கிறதா? அன்பையே ஆதாரமாக கொண்ட உங்களுக்கு அந்த அன்பே இன்று வழியாக மாறிவிட்டதே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகா யோகம் நிகழப்போகிறது. கிரகங்களின் சுழற்சி இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்ப தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நான் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். கடகராசி அன்பர்களே, நீங்கள் தாய்மை உணர்வு கொண்டவர்கள். மற்றவர்களை அரவணைப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. ஆனால் கடந்த சில காலங்களாக நீங்கள் யாருக்காக எல்லாம் உருகி உருகி நன்மைகளை செய்தீர்களோ அவர்களை உங்களை சங்கடப்படுத்தி இருப்பார்கள். தொட்டதெல்லாம் நஷ்டம், எடுத்ததெல்லாம் தாமதம் என உங்களை இந்த காலம் ஒரு வழி பார்த்துவிட்டது. எங்கு சென்றாலும் ஒரு விதமான எதிர்ப்பு, யாரிடம் பேசினாலும் ஒரு தேவையற்ற மனஸ்தாபம் என உங்கள் மன அமைதி குலைந்திருந்தது. உங்கள் ராசிக்குரிய கிரக நிலைகள் சில தடைகளை ஏற்படுத்தியதால் உங்கள் கடின உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். இதனால் ஒரு விதமான சோர்வு மனநிலை உங்களை ஆட்கொண்டிருக்கும். நல்லதை செய்ய போய் அதுவே உங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திய பல தருணங்களை நீங்கள் கடந்த சில மாதங்களில் பார்த்திருப்பீர்கள். எதையாவது சாதித்து விட வேண்டும் என்ற உங்கள் கனவுகள் காடல் நீராகி போகிறதோ என்ற பயம் உங்களுக்குள் இருந்திருக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரும் நெருக்கடியை சந்திச்சிருப்பீர்கள். வரவு வரும் முன்னே செலவு வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கும். யாருக்காவது உதவி செய்ய போய் அதுவே உங்களுக்கு பெரிய கடன் சுமையாக மாறியிருக்கலாம். கடகராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்பவர்கள். பணத்தால் வந்த பிரச்சனைகளை விட அந்த பணத்தால் உங்கள் குடும்ப நிம்மதி பாதிக்கப்பட்டிருப்பது தான் உங்களை அதிகம் ரணப்படுத்தி இருக்கும். 4 பேருக்கு முன்னால் உங்கள் கை தாழ்ந்து நின்ற போது உங்கள் இதயம் எவ்வளவு துடித்திருக்கும் என்பது எனக்கு புரிகிறது. நம்பிக்கை துரோகம் என்பது உங்கள் உறவினர்கள் அல்லது மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்திலேயே நடந்திருக்கலாம். நீங்கள் யாரையெல்லாம் உயிரென்று நம்பினீர்களோ அவர்களே உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை ஏளனமாக பேசியது உங்கள் மனதை பாதித்திருக்கும். ஆனால் கடகராசிக்காரர்களே, இனி உங்கள் காலம் பொற்காலமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் உங்கள் வாழ்வையே புதிய திசைக்கு அழைத்து செல்ல போகின்றன. இப்போது உங்கள் மனதில் ஒரு நியாயமான கேள்வி எழலாம். இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட எனக்கு இனிமேல் மட்டும் எப்படி நல்லது நடக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு பதில் கிரகங்களின் சஞ்சாரத்தில் இருக்கிறது. நவ
கிரகங்களின் மாற்றங்கள் இப்போது உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் அமரப் போகின்றன. குறிப்பாக சந்திரனின் பலமும் குரு பகவானின் அருட்பார்வையும் இணைந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றன. இதுவரை பூட்டி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் இனி தானாக திறக்கப் போகின்றன. உங்கள் மன தைரியம் மீண்டும் அதிகரிக்க போகும் காலம் இதோ வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் முதல் அதிசயம் உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இருக்கும். கடகராசி இளைஞர்கள் வேலை தேடி அலைந்த காலம் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் தகுதிக்கேற்ற ஒரு கௌரவமான வேலை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஊதிய உயர்வு சாதகமாக அமையும். உங்களை வேலை செய்யும் இடத்தில் குறை சொன்னவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் நிலை ஏற்படும். உங்களை மதிக்காத மேல் அதிகாரிகள் கூட உங்கள் திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள் வந்து குவியும். தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் அதிகரிக்க தொடங்கும். உங்கள் நிர்வாக திறமையால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இரண்டாவதாக, உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பணம் உங்கள் கைக்கு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பணம் கையில் தங்குவதே பெரிய விஷயமாக இருக்கிறது. இனி தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் விரயங்கள் வெகுவாக குறையும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நிலம் அல்லது வீடு தொடர்பான கனவுகள் நனவாக தொடங்கும். இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் கைகூடும். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்க ஒரு அற்புதமான வழி பிறக்கும். யாராவது உங்களுக்கு தர வேண்டிய பழைய கடன்கள் இருந்தால் அவை இப்பொழுது தானாகவே வசூலாகும். உங்கள் வங்கி சேமிப்பு உயரத் தொடங்கும் போது உங்கள் மனதில் இருந்த பாரம் பாதியாக குறைந்துவிடும். இத்தனை நாள் மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். கௌரவமான வாழ்வு உங்களை நோக்கி வருகிறது. மூன்றாவதாக, குடும்ப உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் கசப்புணர்வுகள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வருவார்கள். கணவன் மனைவியிடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து புரிதல் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் இல்லறம் இனிக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வரன் நிச்சயமாகும். திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த தெய்வீக வரம் கைகூடக்கூடிய நாட்கள் இதோ வந்துவிட்டது. கிரக நிலைகள் இப்பொழுது கைகூடி வருகின்றன. உங்கள் வீட்டில் மங்கள ஓசைகள் கேட்கும்போது உங்கள் துயரங்கள் அனைத்தும் பறந்து போகும். உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த அவப்பெயர் நீங்கி அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசிக்காரர்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் உணர்ச்சி வசப்படும் குணம். எதற்கெடுத்தாலும் அழுது விடாதீர்கள். உங்கள் கண்ணீர் உங்களை பலவீனப்படுத்தும். மற்றவர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க பழகுங்கள். உங்கள் மௌனம் அவர்களை பலவீனப்படுத்தும். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு உங்கள் வெற்றிதான் சரியான பதிலாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் எதிர்காலத்தின் பல ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகிறது. இது ஒரு புதிய வீடு கட்டுவதாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். உங்கள் ஆழ் மனதின் குரலை ஒரு முறை கேட்டுவிட்டு செயல்படுங்கள். இந்த அற்புதமான நட்பலன்கள் உங்களை எவ்வித தடையுமின்றி வந்து சேர நீங்கள் சில எளிய ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவானின் அருளை பெற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். அபிராமி அந்தாதியை தினமும் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள். இது உங்கள் மனதிற்கு
மனதிற்கு பெரிய தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கும் கண் திருஷ்டிகளை நீக்கும். வெள்ளை நிற ஆடைகளை அணிவது அல்லது வெள்ளை நிற கைக்குட்டையை வைத்து கொள்வது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை தரும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக காகங்களுக்கு சாதம் வைப்பதும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறியும். உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறை நேரில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வேர் வலுவாக இருந்தால் மட்டுமே மரம் செழிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு இப்போது மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் திங்கட்கிழமைகள் தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது விசேஷமானது. சோர்ந்து விடாதீர்கள் கடகராசிக்காரர்களே. உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நேரம் இதோ வந்துவிட்டது. இந்த உலகம் உங்களை வந்து தள்ளி வைக்காது. உங்கள் உழைப்பும் அன்பும் உங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் இப்போது வெகுமதிகளாக மாறப்போகின்றன. உங்களை செதுக்கிய அந்த வழிகள்தான் உங்களை ஒரு வைரமாக மாற்றப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய விடியல். அந்த விடியலை வரவேற்க தயாராக இருங்கள். இருளுக்கு பின் ஒளி உண்டு என்பது போல் உங்கள் துயரங்களுக்கு பின் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும். உங்கள் திறமையை உலகம் அங்கீகரிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. உங்கள் தனிமை, உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சம் இப்பொழுது பதில் சொல்ல போகிறது. நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் உங்கள் மதிப்பு குறைய போவதில்லை. நீங்கள் ஒரு வெற்றியாளராக பிறக்கப் போகிறீர்கள். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நேரம் இதோ வந்துவிட்டது. பழைய கசப்பான நினைவுகளையும் துரோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். காலம் இப்பொழுது உங்கள் பக்கம் இருக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கிரகங்கள் நமக்கு சோதனை தருவது நம்மை பக்குவப்படுத்தவே. அந்த பக்குவம் உங்களுக்கு இப்போது கிடைத்துவிட்டது. உங்கள் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய பாடங்களை கற்று தந்து போகின்றன. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை காட்டுங்கள். குறிப்பாக உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. சரியான உறக்கமும் நிம்மதியும் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும். அதிகாலையில் நிலவை பார்ப்பது அல்லது சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பது உங்களுக்கு புத்துணர்வை தரும். உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை சரியாக பயன்படுத்த தொடங்குங்கள். மேலும் கடகராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் பாசமானவர்கள். அந்த பாசத்தை உங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்கள். யாரை பற்றியும் குறை பேசாமல் உங்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தெய்வம் ஒரு மிகப்பெரிய பரிசை இனி வரக்கூடிய நாட்களில் வழங்கப் போகிறது. அந்த பரிசு உங்கள் எதிர்காலத்தையே வளமாக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும் பொழுது கனிவாக பேசுங்கள். கனிவான சொற்கள் பல கதவுகளை திறக்கும். கடக ராசிக்காரர்களின் சொல்லுக்கு இப்பொழுது தனி மதிப்பு உருவாகும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காணப்போகும் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக புரட்டி போடும். அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். உங்கள் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது. தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இனி உங்கள் வாழ்வில் துக்கத்திற்கு இடமில்லை. மகிழ்ச்சியும் செல்வாக்கும் மட்டுமே குடியேறப் போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியக்கும் வகையில் உங்கள் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள். இதுவரை இழந்த அத்தனை செல்வங்களையும் செல்வாக்கையும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆயத்தங்களை இப்பொழுதே செய்யுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பது மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத உங்கள் குணம் உங்களை காக்கும். வரும் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் லாபகரமாக அமையும். குறிப்பாக புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீங்க.
கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும் நேரம் இதோ வந்துவிட்டது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதையும் பதிவிடுங்கள். உங்களைப் போலவே மற்ற கடகராசி அன்பர்களுக்கும் இந்த தகவல் போய் சேர இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய உந்துதல். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்மைகள் பெருகட்டும். இனி உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வசந்தம் வீசட்டும். கடக ராசிக்காரர்களின் வெற்றி பயணம் இனிதே தொடரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.